எஸ், நம்ம ஒரு யூடியூப் சேனலுக்கு வணக்கம். சந்தோஷமாக இருக்கும். 3000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டு கொண்டாடுறான். வேணுமோ வெறும் 3000த்துக்கே இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறானேன்னு பார்த்தீங்களா? உண்மையிலேயே இந்த சேனல் 2019 ஆரம்பித்து இன்ன வரைக்கும் 156 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸும் பதிவு பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும், ஏதாவது ஒன்று புதுசாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் பண்ணுறோம். சம்டைம்ஸ் எக்கனாமிக்கலாக செலவாகும், சம்டைம்ஸ் செலவே ஆகாது, சம்டைம்ஸ் ரீச் ஆகும், சம்டைம்ஸ் ரீச்சே ஆகாது. ஒரு 200 முதல்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்பொழுதே ஒரு புது சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் 1000, அப்புறம் 2000, இன்றைக்கி 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். இது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை எட்டும். ஏன்னா முதல்ல சேனல்ஸ் ஆரம்பித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்வாயிடுவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. பட் தொய்வாயிடும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே 2800லேருந்து இந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆயிருக்கு எனக்கு. ஸோ அவ்வளோ வந்துட்டு, ஏன்னா சில நேரங்களில் சில வருடங்கள்லாம் நாங்கள் வீடியோவே போடலை, ஒரு தொய்வு வந்துருச்சு. அட என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது சில பேரால் தான் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்போல்லாம் வீடியோவே போடுறதில்ல. சிட்டி மெடிக்கல் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் கேட்பார், என்ன யூடியூபர் அண்ணே இப்போல்லாம் வீடியோவே காணோம் அப்படிம்பார். அப்புறம் அவர் கள்ளக்குடி ரஜினி அவர் கேட்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எங்கள் டால்மியா ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட சில பேர் கேட்பாங்க, என்னடா வீடியோவே காணோம் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் கேட்கும்போது தான் ஸோ நம்ம ஒரு யூடியூபர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். சில நண்பர்கள்லாம் என்ன உங்கள் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன்னே, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே, நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேனே அப்படின்னு. ஸோ அந்த 2500 சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், வீடியோவே காணோம். ஸோ அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது, தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணணும். நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வருத்தத்துக்காக அவங்கள நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஏன் இப்போ மைக் செட்லேருந்து பிளாக் ஷிப்லேருந்து பரிதாபங்கள் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது என்னுடைய வயசுலாம் கம்மி தான். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு சினிமா எடுக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெரிய நம்பிக்கை வைக்கணும், கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம பெருமைங்கிறது அட்லீஸ்ட் இந்த லால்குடி சரௌண்டிங்லேயாவது ஒரு 1000 பேருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அது டெஃபினட்டாக நம்மளுடைய வீடியோவுக்கு கிடைச்ச ரீச் தான். ஸோ சின்ன வீடியோவாக இருந்தாலும் அதை நேசித்து பண்ணுறது, ஷார்ட்ஸாக இருந்தாலும் அதில் ஒரு கண்டென்ட்டை வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சமாக நாங்கள் பக்குவம் அடைஞ்சிருக்கோம். என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணோம், என்ன மாதிரி வந்து ஆடியன்ஸுக்கு தேவைப்படுதுங்கிறது இப்போ தான் ஓரளவு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஷார்ட்ஸுக்கெல்லாம் இப்போ தான் ஒரு 1200 1500ன்னு சொல்லிட்டு வியூஸ் போகுது. முன்னாடியெல்லாம் வெறும் 80 50 அப்படின்னு தான் போவோம். இப்போ தான் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் கூட ஒரு நல்ல கண்டென்ட் உடைய வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணுன்னு இருக்கோம். எங்களுடைய முயற்சியை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. டெஃபினட்டாக வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி வரக்கூடிய அந்த மாதா சாங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே அப்டேட் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. செப்டம்பர் 7 வந்துட்டு மாதா சாங் வருது. அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து கிறிஸ்மஸ் சாங் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வருது. இப்படியே தொடர்ந்து ஆல்பம் சாங்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிளான் பண்ணி வச்சுருந்தது, அது பாதியிலேயே சில சொதப்பல்களால் நின்றுருக்கு. பட் மருதநாயகம் படம் மாதிரி அது அப்படியே போயிடாமல் டெஃபினட்டாக அதை திரும்ப எடுத்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம, ஏன்னா அந்த படங்கள்லாம் எப்போ நீங்கள் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு படம் ஒன்று பண்ணலான் இருக்கோம். அதையும் உங்கள் பார்வைக்கு டெஃபினட்டாக வந்துடும். ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யோசிப்பானுங்க, என்னடா இவன் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்டின் சாங்ஸாக போடுறானேன்ட்டு. அப்படிலாம் இல்லை, ஒரு முருகன் சாங் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட்டைய கிளப்பும் அதுக்கு கண்டிப்பாக. ஸோ இப்படி ஒவ்வொரு அப்டேட்ஸாக நம்ம பெருமை யூடியூப் சேனலில் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும். சொல்ல மறந்துட்டு பாருங்கள், வான் தேவதை இந்த அப்படிங்கிற ஒரு புத்தகம் வேறு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதுவும் ரிலீஸ் ஆக தயாராக இருக்குது. ஸோ சும்மா விட போகிறதில்ல, இந்த திறமைக்கான அங்கீகாரத்தை பெறாமல் சும்மா இருக்க போகிறதில்ல, சும்மாவும் விட போகிறதில்ல. டெஃபினட்டாக முண்டி அடித்து முட்டி மோதியாவது நம்ம இருக்கிற இடத்த நம்ம
அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, அக்கா தங்கச்சிங்க, யாருன்னே தெரியாத நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விதை வந்து யாருக்கும் தெரியாமல் முளைச்சி இன்றைக்கி வந்து ஒரு செடியாக இருக்குது. அது மரமாகிறதும் நாளைக்கு கனி தர போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்பொழுது உங்களால் முடிஞ்ச நண்பனுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுறது தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த சேனல், இதை சுற்றி உள்ள அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஏன் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்குறாங்க. அண்ணே ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் டேரக்டர் ஆகிருக்கான். அப்புறம் நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிமில் நிறைய பேர் நடிக்கிறதுனால அவங்களுடைய திறமைகள் வெளியே வருது. ஸோ இப்போ கூட ஒரு சாங் ஒன்று நம்ம பொண்ணு வந்து ஏகேஎஸில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதா சாங் ஒன்று பாட போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு திறமைகளுக்கான அங்கீகாரத்தை நம்ம வழங்கிட்டு தான் இருக்கோம். விஜய் டிவி அண்டு ஜி தமிழ் அண்ட் இந்த மாதிரி டிவிக்குள்ளே போனால் தான் நம்மளுடைய திறமைகள் வெளியே வரணும்னு இல்லை. நம்ம அதுக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கி நாமளே நம்ம திறமைகளை வெளியே கொண்டு வரலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த நம்ம பெருமை யூடியூப் சேனல். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் அவர் நம்ம பெருமை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.